வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் பூனைகள் ஓடி விளையாட ஒளிஞ்சு விளையாட அவங்களுக்காக கட்டப்பட்டிருக்க வீடு பார்த்திங்கள்ல. இந்த மாதிரி ரெண்டை வாங்கி வீட்டில் வச்சா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நல்லா இருக்குல்ல? உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகேவா? எல்லாத்தோட ஒன்று சொல்கிறேங்க. அவங்களுக்கு கட்டக்கூடிய கழுத்தில் கட்டி இழுத்துட்டு போகிற வாறு, அவங்களுக்கு அழகுபடுத்த தலையில் வைக்கிற ஜடமாட்டி, இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக நானே ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த பொருள் இங்கேயே கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன். எலாஸ்டிக் உள்ள ஒரு பேண்டு மாதிரி ஒன்று நல்லா இருக்கா. இந்த பாருங்கள், இப்படி தான் இருக்கும் அந்த செட்டப். அந்த செட்டப்பில் விட்டாச்சுன்னா அவன் நல்லா ஏறி ஏறி விளாண்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு தூங்க வைக்கிறதுக்கு பெட்டு. இந்த அவன் அவன் அப்படிங்கிற அவன் யாருன்னு கேட்டால் நம்ம வீட்டில் வளர்க்குற பெட்டு தான். எப்படி செம்மையாக இருக்குதா? சூப்பர், ஸோ க்யூட்டுங்க, ஸோ க்யூட். இது நான் இப்போ தான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம். இது ரோப்பு இழுக்க இழுக்க வந்துக்கிட்டே இருக்கும். கையில் மாட்டிட்டு நீங்கள் வாக்கிங் கூட்டிகிட்டு போகலாம். இது கழுத்தில் மாட்டுறது, காலரு, அதுக்கு ஜட்டியிலேருந்து எல்லாமே இருக்குங்க. பெட்டை பொறுத்தவரை இந்த ஊரில் பெட்டை நீங்கள் பயப்பட வேண்டாம். நல்ல பிள்ளை மாதிரி வளர்க்கலாம். பப்ளிக் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம எப்படி மட்டன் சிக்கன் டின்னில் ஃபுட்டு எடுக்கிறோமோ அதே மாதிரி பெட்டுக்கும் டின் ஃபுட்டுலாம் இருக்குது. பார்த்திங்களா எப்படி சூப்பராக இருக்குன்னு. இந்த கடைக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குறதுக்கு லட்சக்கணக்கான பொருள் இருக்குது. எப்படி உங்களுக்கு ஒரு ஃப்ளாஸ்கில் காஃபி கொண்டு போகிறீங்களோ அதே மாதிரி அதுக்கும் காஃபி கொண்டு போகிற ஃப்ளாஸ்க்கு எல்லாமே இருக்குது. அது போக இங்கே பாருங்கள், நமக்கு கொண்டு போகிற வாட்ரு பாட்டில் மாதிரி, நமக்கு கொண்டு போகிற ஹாட் வாட்டர் பாட்டில், நமக்கு வைக்கிற அந்த சாப்பாடு வைக்கிற பிளேட்டு, இது எல்லாமே நம்மளை விட ஹை குவாலிட்டியில் திக்கர் ப்ராடக்ட்டு அண்டு காஸ்ட்லி ப்ரைஸில் இருக்குது. எல்லாமே நாய்க்குட்டிகளுக்கும் பூனைகளுக்கும் தான். இங்கே அனிமல்ஸை அவங்க அனிமலாக கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்குது. பாயா கேர்ளா, ஹீ அல்லது ஷீ அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? சூப்பர். அவனோட மெத்தையை பார்த்தீங்களா, கட்டில் எப்படி இருக்குன்னு. பாய் மக்களே.